தரமா நீ தர நல்லா இல்ல சோக்கு நீ தள்ளுமா கொஞ்சம் தான் இருக்கு தள்ளுங்க நம்ம கடைக்கு போலாம் அவ்வளவுதான்டா வந்து இந்த பக்கம் வந்துரு அத்தோ வீட்டு அறைக்குள் சிக்கி கொண்ட சிறுமிகள் கதை தரமா நீ தர நல்லா இல்ல சோக்கு நீ தள்ளுமா கொஞ்சம் தான் இருக்கு தள்ளுங்க நம்ம கடைக்கு போலாம் அவ்வளவுதான்டா வந்து இந்த பக்கம் வந்துரு அத்தோ கதை திறந்துக்கமா அதோ பொறுமையா தர ஓபன் ஆயிடுச்சு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கதை திறந்துக்கமா அதோ பொறுமையா தர ஓபன் ஆயிடுச்சு தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே சங்கிலிவாடி கிராமத்தை சேர்ந்த செல்வம் என்பவரது 4 வயது மற்றும் 3 வயது மகள்கள் அவர்களது வீட்டில் உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த சமயம் செல்வத்தின் மகள்கள் இருவரும் வீட்டின் படுக்கை அறைக்கு சென்று விளையாடி கொண்டிருந்த நிலையில் அந்த அறையின் தாழ்பாலை அவர்கள் மூடிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிள்ளைகளை காணாது பெற்றோர் தேடி இருக்கிறார்கள். அப்போதுதான் படுக்கை அறைக்குள் குழந்தைகள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. குழந்தைகளால் திறக்க முடியவில்லை. பெற்றோரின் சப்தம் கேட்டு அவர்கள் வெளியே வர முடியாமல் திகைத்து அதிர்ச்சி அடைந்து அழத் தொடங்கி விடுகின்றனர். உடனடியாக அந்த கதவை எவ்வளவோ உடைக்க முயன்றும் அவர்களால் முடியாது போக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் செல்கிறது. விரைந்து வந்த அதிகாரிகள் அங்குள்ள ஜன்னல் வழியாக அந்த 2 சிறுமிகளையும் அழவிடாமல் அவர்களை புன்னகைக்க செய்து சாதுரியமாக அவர்களிடம் பேசி அந்த கதவை திறந்து வெளியே கொண்டு வந்தனர். தீயணைப்பு துறையினரின் இந்த நிகழ்ச்சி மிகு செயல் அப்பகுதி மக்களால் பாராட்டுக்குள்ளதாய் பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் MCR பியூர் காட்டன் கிளப் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.